பாயிண்ட் அயோத்தியாவுக்கு வர வழியில் இந்த பர்வதத்தில் ஹால்ட் பண்ணா முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், இது வந்து சீதாதேவியோட மிதிலாலேந்து வந்த சம்பத்தி சீதனம், அதனால கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மலை இல்லை, மலைக்கு மேலே இருக்கிறது. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, ராமாயணத்திலேயே வருது, நகரோபவனம் கத்வா யதாஸ்வ ரமதே புரா அப்படின்னு சுமந்திரர் சொல்றார். அதாவது சீதாதேவி காட்டுல எப்படி இருக்காங்க, அயோத்தியாவில் ரொம்ப ஹெக்டிக்கா இருக்கும் பொழுது நடுவில் விசிராந்தி எடுத்துக்கிறதுக்கு அருகாமையில் உள்ள மணிபர்வத்தில் போய் எப்படி சீதையும் ராமரும் விளையாடுவாளோ அது மாதிரி தான் காட்டுலையும் இருக்கா அப்படின்னு. அயோத்தியா குரோஷமாத்திரேது, அயோத்தியாலேருந்து ஒரு கோஷ், அயோத்தியா குரோஷமாத்திரேது விஹாரம் இவ சம்ஸ்ரிதா, அயோத்தியாலேருந்து ஒரு கோஷில் இருக்கக்கூடிய விஹார பூமியில் எப்படி இருப்பாளோ சீதை, அது மாதிரி தான் காட்டுலையும் இருக்கான்னு சொல்ற. அந்த பூமி இதுதான் சீதாராமனுடைய விஹார பூமி மணிபர்வதம். இங்க வந்து ஜூலை மாசம் ஜூலா உற்சவம் நடக்கும் இந்த இடத்துல. இங்க கனகபவனத்திலேருந்து சீதாராமனுக்கு புறப்பாடு, தட்சிண சம்பிரதாயத்துல புறப்பாடுன்னு ஒன்று உண்டோ இல்லையோ, வட இந்தியாவில் எனக்கு தெரிஞ்ச அயோத்தியாவில் மட்டும்தான் உண்டு. அயோத்தியாவில் கனகபவன் பிஹாரிக்கு நிறைய புறப்பாடு நடக்கும். அதில் ஒரு புறப்பாடு கனகபவன்லேருந்து பிஹாரி இவ்வளவு தூரம் வந்து இங்கே ஒரு 15 நாள் இருந்து இங்கே தங்கிடுவார், ஜூலா உற்சவம் பண்ணிப்பார். எப்படி ரங்கநாதர் வந்து அமாமண்டபத்துக்கு வந்து 18ஆம் பேர் கொண்டாடுவாரோ, அது மாதிரி ஊர் ஜனங்கள் எல்லாம் பிரசாதம் எடுத்துட்டு வந்து இங்கே கனகபவன் பிஹாரியோட சாப்பிட்றதோட மட்டும் இல்லாமல் அந்தந்த கோவிலேருந்து அந்தந்த ராமரை ஏழை பண்ணிட்டு இங்கே வந்து இங்கே எல்லாருக்கும் ஜூலா உற்சவம் நடக்கும். அந்த சமயத்தில் விமர்சையான உற்சவம், நல்ல கூட்டம் வரும். ஒரு முறை சேவிச்சிருக்கேன் ஜூலா உற்சவம், ரொம்ப ஆனந்தமாக நடக்கும். மிதிலாலேருந்து நிறைய பேர் இங்கே வந்து ஏகப்பட்ட நிருத்தியங்கள் நாட்டியங்கள்லாம் வேற இருக்கும் மைதிலி பாஷையில். ஜூலா உற்சவம் இதுதான் அந்த மணிபர்வத். இது சீதாராம லக்ஷ்மணர் 3 பேர். அப்புறம் அங்க இருக்கிறது மணிபர்வத்தினுடைய அதிதேவதை மணி பகவான் பர்வதராஜன். ஜெய் சீதாராம். ஜெய் சீதாராம்.